மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்று தாவேகா சார்பாக நடந்திருக்கு. இந்த போராட்டத்துக்கு எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா, ஒரு மிக நேர்மையான போராட்டத்தை தாவேகா முன்னெடுத்திருக்கு. ஒரு தாவேகாவோட தொண்டனா எனக்கு இது பெருமையாக இருக்குது. முதல்ல அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் பல்வேறு விதமான விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கலாம். நான் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டேன். இங்கே அது உடஞ்சிருச்சு, அங்கே அது தெரிஞ்சிருச்சு, இங்கே இதாகி போச்சு, அங்கே அதாகி போச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு விமர்சனத்தை முன் வச்சா கூட இந்த வீடியோ நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க, வெறும் 3 நிமிஷம் உங்கள் தலைவர் பேசினார், 3 நிமிஷம் மேலே உங்கள் தலைவரால் பேச முடியாதா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி முன்வைக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஆத்திரமும் கோவமும் நிறையா வருது. எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து இந்த நேர்மையான போராட்டத்தை இந்த கட்சி நடத்தியிருக்கு. அந்த போராட்டத்தோட கருபொருளை பற்றி விவாதிக்காமல் இந்த 3 நிமிஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த 3 நிமிஷம் எங்கள் தலைவர் ஏன் பேசினார் அப்படிங்கிற பதிலை நான் கொடுத்துட்றேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் அவர் பேசுனது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆழமாக தெளிவாக இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிடுறார். அதாவது தாவேகா சார்பாக ஒரு போராட்டம் நடக்க போகுது. என்ன காரணத்துக்கு? இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சாத்தான் குளத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக அஜித்குமார் கிடையாது, நடுவில் 24 பேர் செத்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஒரு வெள்ளரிக்கை வேணும்னு சொல்லி ஒரு நேர்மையான ஒரு காரணத்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கு நியாயம் கேட்டு ஒரு பக்கம் வழக்கு நடக்குது. அஜித்குமார் மாதிரி இந்த மாதிரி 24 பேர் யார் இறந்து போயிருக்காங்கிற தகவல் அரசாங்கத்திட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்துக்கு தாவேகா அனுமதி கேட்குது. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராஜரத்னம் மைதானத்தில் அந்த போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க. அனுமதி மறுக்கப்படுது. வேற ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிக்கங்கிறாங்க. அடுத்த 6ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க. 6ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா அனுமதி மறுக்கப்படுது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, என்னப்பா போராட்டத்துக்கு வந்திருக்காங்க, அனுமதி கொடுக்க மாட்டீங்க. 1ஆம் தேதி இவங்க வந்து போராட்டத்துக்கு வந்தாங்கல்ல, 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதியை அடிப்படையாக வச்சு இவங்க கோர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் அனுமதிக்கு அப்புறம் தான், அதாவது அனுமதி மறுப்புக்கு அப்புறம் தான் முன் வந்தாங்க. நான் இந்த டேட்டை நீ வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது, நீ 1ஆம் தேதியை கணக்கு பண்ணி அடுத்த 5 நாளுக்குள்ள இந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அனுமதி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் வரையும் போய் போராடி இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா தாவேகா நடத்திருக்கு. இந்த போராட்டமும் சும்மா நடக்கலைங்க. 16 நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு போடப்பட்டு தான் அந்த போராட்டம் நடந்திருக்கு. நான் ரொம்ப நேர்மையாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் நடக்கிற அத்தனை போராட்டத்துக்கும் இந்த மாதிரி நிபந்தனைகள் போட்டு தான் போராட்டம் நடத்துறீங்களா? அது ஆளுங்கட்சி போராட்டமாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி போராட்டமாக இருந்தாலும் சரி, இவ்வளவு கெடுபிடிகளை தாண்டி எங்கள் தலைவர் பங்கேற்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்கிறதே அந்த போராட்டத்தோட காலைல 9:15 தான் எங்கள் தலைவர் பங்கேற்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எங்களால் சொல்ல முடியுது. சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போராட்டத்தில் பங்கேற்கணும், வேற யாருமே அந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. ஒரு கூட்டம், நெரிசல், பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் வச்சு காவல்துறை இந்த வேலையை பார்க்குதுன்னா குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அந்த போராட்டம் நடக்கணும்னு சொல்லி ஒரு நேர கெடுபிடி கூட அந்த போராட்டத்தோட நிபந்தனையில் இருக்கு. ஒரு நிபந்தனை 2 நிபந்தனை கிடையாது, 16 நிபந்தனைகளுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டம் நடந்திருக்கு. இந்த 16 நிபந்தனையோட எங்க கட்சி தோழர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய 12 நிபந்தனை இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அறிக்கை மூலமாக பார்த்தீங்கன்னா சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு. ஏன்னா காவல்துறை இப்படிப்பட்ட நிபந்தனை இருக்கு, அதுக்கேற்றபடி நம்ம இப்படி செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த போராட்டத்தை வெற்றி பெற முடியும். நம்ம நோக்கம் எந்த நோக்கத்துக்காண்டி ஒன்று கூறுறோமோ அந்த நோக்கத்துக்கு நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்லி இவ்வளவு கட்டுப்பாடுகளை கடந்து இந்த நேர்மையான போராட்டத்தை தாவேகா முன்னெடுத்திருக்கு. இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கட்சி தான் அஜித்குமாரை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் 4 வருஷத்தில் 24 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 24 பேருக்கும் நீதி வேணும், அஜித்குமாருக்கும் நீதி வேணும், அதே மாதிரி இறந்து போன 24 பேருக்கும் நீதி வேணும். இதில் பார்த்தீங்கன்னா 17 வயசு பையன்லாம் இறந்து போயிருக்கா. ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிச்சே கொண்டிருக்காங்க. அந்த ஆட்சியில் ஊடக வெளிச்சத்துக்கு வர்ற செய்திக்கு ஒரு மாதிரி, ஊடக வெளிச்சத்துக்கு வராத ஒரு செய்தி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, நீதியை அனைத்து இடத்துலையும் ஒரு மாதிரி உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு அந்த நபர்கள் அத்தனை பேரையுமே அரசாங்க வெள்ளரிக்கை எப்படியும் கொடுக்க போகிறதில்ல, தலைவருக்கு நிச்சயமாக தெரியும். அத்தனை பேரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த குடும்பங்கள் அத்தனை பேரோட பேசி அவங்க வழி அத்தனையும் உள்வாங்கி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்காண்டி மனித உரிமை ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் போராடுவேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்து அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை கொடுத்து அந்த நபர்களுக்கும் சேர்த்து போராட்டம் அறிவித்த ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் பேசிட்டு போயிருக்காங்க, 30 நிமிஷத்தில் பேசிட்டு போயிருக்காங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இங்கே 4 வருஷம் மரணம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? வேற மரணம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனா நாங்கள் இதையாவது செஞ்சோம், எங்களை கேள்வி கேட்குறவன் இதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்து எங்களை கேள்வி கேளுங்க. நீங்கள் இதை கூட செய்யலை, நாங்கள் இதையாவது செஞ்சோங்கிறதா இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் பேசினார். ஏன்னா காவல்துறையோட நேர கட்டுப்பாடு அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் போராட்டத்தை நாங்கள் முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால எங்கள் தலைவர் அப்படி பேசியிருக்காரு. நான் இங்கே நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் 3 நிமிஷத்தில் 5 கொஸ்டின் கேட்டார். இந்த 5 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்காவது உங்கள்கிட்ட பதில் இருக்கா? என்னோட கேள்வி இது. அதாவது ஊடக வெளிச்சத்துக்கு வந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு சாரி கேட்குறீங்க,
ஊடக வெளிச்சத்துக்கு வராத நபர்கள்ட்ட ஃபோன் போட்டு சாரி கேட்டிங்களா, சாரி கேளுங்கன்னு சொல்கிறாரு. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஊடக வெளிச்சத்துக்கு வந்தவங்களுக்கு நிவாரணங்கள் நிறையா கொடுக்குறீங்க, ஊடக வெளிச்சத்துக்கு வராத இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த நிவாரணம் கொடுத்தீங்க? அரசு வேலை கொடுத்தீங்களா? இவங்களை அடிச்சு கொண்ட காவலர்கள் மேலே குற்ற வழக்கு பதிவு செஞ்சீங்களா? எத்தனை போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு வீட்டுமனை வந்து இலவச வீட்டுமனை கொடுத்தீங்க? இந்த மாதிரி எந்த விஷயமானது இந்த குடும்பத்துக்கு நடந்திருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா, சாத்தான்குளம் விஷயத்தில் சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா அரசோட கையாளாகாத தரம் சொல்லி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னார். அப்போ இப்போ மட்டும் சிபிஐ எதுவும் பேர் மாற்றிக்கிச்சா, இல்லை வேறு எதுவும் பேரில் இருக்கா, அல்லது நேர்மையாக மாறிட்டாங்களா? எந்த காரணத்துக்காண்டி இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போகிறீங்க? அப்போ உங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லையாங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் தானே கேட்டீங்க, ஆளுங்கட்சியாக மாறின பிறகு எப்படி மாற்றிக்கிறீங்க? எங்களாலாம் அப்படி மாற்றிக்க முடியாது, நாங்கள் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்போம். இந்த கேள்விக்கு எதுவும் பதில் இருக்கா? இந்த மாதிரி எங்கள் தலைவர் கேட்ட 5 கொஸ்டினுக்கு உங்கள்கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீதிமன்றம் போய் நீதிமன்றம் உள்ள வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அது ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சு அந்த குழு பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை அத்தனையும் முடிச்சு 5 மாதத்துக்குள்ள சட்ட ஒழுங்கை நீதிமன்றம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த அரசு பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணுற அந்த அரசு மிக தீவிரமாக பார்த்தீங்கன்னா இது விளம்பரத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா சாரி அரசாக மாறிடுச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் சாரி கேட்டு போனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? எங்கள் பிரதானமான கேள்வி தான், ஒரு திருட்டு வழக்கில் ஒரு பையனை போட்டு அடிச்சு கொன்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோனில் மட்டும் சாரி கேட்டு போகிறாரு. இவர் வேற துறையோட அமைச்சராக இருந்தால் நேரடியாக போய் பார்த்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம். இவரோட துறையோட அமைச்சரவை கீழே வருது. இவரோட அரசோட தோல்வியை நேரடியாக அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அதையும் இங்கே பண்ணலை. இந்த மாதிரி எங்கள் தலைவர் 3 நிமிஷம் பேசினாலும் 5 கொஸ்டினாக அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறாரு. இந்த 5 கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. 4 வருஷத்தில் 24 மரணம் நடந்திருக்கு. அது இவர் கவனத்துக்கே வரல, ஊடகத்துக்கும் வெளிச்சத்துக்கு வரல. ஏன்னா இந்த அஜித்குமார் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா வேறம் பேசுகிறாங்க மண்டபத்தில். இந்த செய்தி கூட நீதிமன்றத்தில் விசாரணை போது வெளியே வந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய திமுகவோட ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தீங்கன்னா வேறம் பேசினார். இந்த மாதிரி வேறம் பேசி இந்த பிரச்சனை அத்தனையும் முடிச்சு விட்டுட்டு இன்னைக்கு வந்து 3 நிமிஷம் பேசினார், 30 நிமிஷம் பேசினார். அவர் கேட்ட எந்த கேள்விக்காவது உங்கள்கிட்ட பதில் இருக்கா? பதில் இருந்தால் அந்த பதிலை விமர்சனமாக முன்வை. நீங்கள் இந்த 4 கேள்வி கேட்டீங்க, 4 கேள்விக்கு இந்த பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை ஒரு அரசியல் தலைவர் கொடுத்தாருன்னா அது நாகரிகமாக இருக்கும். அல்லது நீங்கள் வச்ச விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறோம், நீங்கள் கேட்ட வெள்ளை இருக்கே இந்த இருக்குது. முதலமைச்சர் நேரடியாக போயிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. முதலமைச்சர் நாங்கள் சந்தித்தபடியே முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அத்தனை குடும்பத்தையும் சந்திக்கிறாரு. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான பணிகள் எதையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்து நீங்கள் வச்ச விமர்சனம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். சரி, நாங்கள் சொல்லி தான் நீங்கள் செஞ்சீங்கிற கிரெடிட்டை கூட நாங்கள் எடுத்துக்கல, நீங்கள் செஞ்சால் மட்டும் எங்களுக்கு போதும். அதையும் செய்ய கிடையாது. எதுவுமே செய்யாமல் இங்கே 3 நிமிஷம் பேசுகிறாரு, 30 நிமிஷம் பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு கீழ்த்தனமான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்கல்ல. கட்டுப்பாடு போட்டது நீங்கள் தானையா? கட்டுப்பாடு போட்ட நீங்கள் அந்த கட்டுப்பாடு அடிப்படையில் தானே செயல்பட முடியும். இல்லைனா அடுத்தடுத்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க, அல்லது கட்டுப்பாடை மீறிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போடுவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? போராடக்கூடாதுங்கிற சிந்தனையில் இருக்கீங்க. அதை தாண்டி போராட்டத்தை முன்னெடுக்கும் போது, நீதிமன்ற உதவியோடு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இவ்வளவு தூரம் உட்காந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சென்னைக்கு வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேரையும் தடுக்கிறீங்க. இதை கூட நீங்கள் போட்ட நிபந்தனையை மீறி எங்கள் தோழர்கள் வர்றாங்க, அதனால தடுக்கிறீங்க. ஓகே, ஐ அக்செப்டட். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கட்சிக்கும் நிபந்தனை போடுவீங்களா அப்படிங்கிறதும் இங்கே கேள்வியாக இருக்குது. இங்கே சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா வேற மாவட்டத்திலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சிக்கு அது போட்டிருக்கா? எனக்கு தெரிலப்பா, போட்டிருந்தா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறது தான் எங்கள் வேண்டுகோளாக இருக்குது. எங்களுடைய மைய நோக்கத்தை தாண்டி எவ்வளோ தூரம் எங்களை விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விமர்சிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்கள் கிடையாது. நாங்கள் கேட்க விரும்பினதை மீண்டும் மீண்டும் உறக்க கேட்போம். எங்கள் தலைவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படியே விட்டு போக மாட்டோம். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கோம். 1 கோடி ரூபாய் நிவாரணம் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் இழப்பீல்லாம் தேவையில்லை, அரசு வேலை கிடச்சிருச்சு, இலவச பட்டா கொடுத்துட்டோம், இழப்பீல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் 1 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அரசோட இழப்பீடு வேணும்னு சொல்கிறோம். 2 வாரத்துக்குள்ளே இழப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த இழப்பீடாவது 1 கோடி இருக்கணும், அதையும் பார்த்துங்க. ஸோ எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை சும்மா தொட மாட்டார், தொட்டார்னா சும்மா விட மாட்டார். போராட்டத்தில் இறங்கிட்டார், வீட்டுக்குள்ளே இருந்தார். நீங்கள் இன்றைக்கி வெளியே வந்துட்டாரு, பேசிட்டாரு. அவர் கேட்ட எந்த கேள்வியும் உங்கள்கிட்ட பதில் கிடையாது. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அல்லது அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டார்ல, அந்த விஷயங்களை அத்தனையுமே செய்ய ஆரம்பிங்க. அதை விட்டு இந்த பூச்சாண்டி அரசியல், இந்த விமர்சன அரசியல், ஏதோ ஒரு 4 எழுத்து எழுதிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி போட்டால் நீங்கள் ஏதோ ஆகச்சிறந்த எழுத்தாளர் மாதிரி இருக்கக்கூடிய அரசியல், இதெல்லாம் விட்டு ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிவிகே சார்ந்து மிக தீவிரமான சில விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.